டிவிக்கே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஎம்கேக்கு தான் சிஸ்டர் போடுவேன். நான் வந்து மோகா ஸ்டாலிக்கு போடலாம்னு நினைக்கிறேன். நான் விஜய்க்கு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்கேன். ரேடியம்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஃபார் அந்த ரேடியம்கேக்காக இல்லை, ஐம் ஃபேன் ஆஃப் மோடிஜி. ஸோ மோடிக்காக பிஜேபி ஓட் பண்ணோம். ஸோ அவங்க இதில் கூட்டணி வச்சிருக்கிறதுனால ஏடிஎம்கே பண்ண போகிறேன். டிஎம்கேக்கு ஓட் பண்ணுவேன். மாறுதல் கேட்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டுக்கிறாங்க இது வரையும். ஒரு தடவை நாம் தமிழர் கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் விஜய் கேட்குறாங்களே, நம்மளும் நாம் தமிழர் தான். விஜய் வேணாங்க நம்மளுக்கு. நீங்க யாரு? விஜய் ஓட்டுல இவங்களுக்கு தான். இவங்க ஓட்டுல விஜய்க்கு தான். ஆமா, இப்போதைக்கு டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். பட் டிவிக்கே தான் வின் பண்ணணும். நாங்கள் முகஸ்டன் தான் வின் பண்ணுவோம். கன்ஃபார்மாக அவர் தான் பண்ணுவோம். நான் வந்துட்டு ஓட் பண்ணுறது விஜய்க்கு பண்ணுவேன். சப்போஸ் யார் வராங்களோ அது வந்துட்டு அப் டு அவங்கள இப்போ சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து திமுக தான் போடுவேன். யாருக்கு? சூரியன். நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். லாஸ்ட்டும் அவங்களுக்கு தான் போட்டோம், இந்த தடவையும் அவங்களுக்கு தான் போடலான்னு இருக்கோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல யார் வின் பண்ணாலும் மக்களுக்கு நல்லா செய்யறவங்க தான் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். பிஜேபியும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல மறைமுகமா சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது ஒரு தெளிவா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வீட்டில் இருக்கிற பொம்பளை கூட்டு வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் கட்சிக்காரங்க வந்து இது ஒரு வேலையாக போட்டு நீங்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணு அப்போ தான் உன்னை விடுவேன் அப்படின்லாம் யாரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதுவும் லண்டனில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு பர்சனல் ரிவல்ஸ் இருக்கும், அதை வந்து அரசியலில் கொண்டு வரக்கூடாது. இது விஜய் வந்து அவரை டீல் பண்ணிக்க வேண்டியது தான். அது வந்து நம்ம வந்து அதை பர்சனல் காரணத்தை கொண்டு வந்து பொலிட்டீஷியனில் இதில் அரசியலில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கும் டிஎம்கேக்கெலாம் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூ. இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு யாருன்னா இதுவா பண்ணி வச்சுக்கிறாங்க, 10 பொண்டாட்டி சம்பாதிக்கிறான். சோறு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறான். அவ்வளோ சொத்து வச்சுக்கிறவங்க அவங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, அதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விஷயமும் இல்லை. ஒய்ஃபை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, விகாத்திரம் பண்ணிட்டாரு. அவரே வச்சு நான் இந்த நாடை வந்து இன்னும் பொறுத்து இவர் பொண்டாட்டியே வச்சு நான் இது பண்ண தெரியல. இந்த மக்களை வச்சு என்ன பண்ண போறாரு அவரு? விஜய்க்கு தான் நான் போடுவேன். விஜய்க்கு தான். ஆமா. எதனால விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? புதுசா அவங்க வரட்டமே. இவ்வளோ காலம் அண்ணா திமுகவும் இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி வரட்டமே. எங்களுக்கு ஒரு ஆர்வம் தானே, வந்து ஒரு மாற்றம் இருக்கு. இல்லை சென்னை ஒரு மாற்றம் தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அந்த மாற்றத்துக்காக தான் இந்த ஓட்டை நாங்கள் போடுறோம். மாற்றம் வேணுன்றதுக்காக விஜய்க்கு போட போறீங்க? ஆமா. விஜய் எப்படி வந்தா நல்லா செய்வாருன்ற நம்பிக்கை இருக்குங்களா? ஏன்னா அவ்வளோ கோடி சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக இறங்குறாருன்னா நிச்சயமா அவர் வரணும். அவர் தான் இங்கே ஜெயிக்கணும், அவர் தான் வரணும். இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கல்லம்மா, அது ஏதாவது இதுல பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க இதை முடிஞ்ச உடனே அவங்க வந்து சேர்ந்துருவாங்கம்மா. அதெல்லாம் ஒரு சகிச்சமான அது வந்து அவங்க ஃபேமிலியோட வாழ்க்கைமா. அது அதை மக்கள் தீர்மானம் பண்ண முடியாது. ஃபேமிலியில் வந்து அவங்க ஏதோ இப்போ கோடியாக சொத்து வச்சுக்கிறாங்க. அது அவங்க அந்த இது இப்போ ஃபேமிலிக்கு அவங்க வேணுன்றதுனால அதுக்கு இதுக்கு நம்ம ஒன்றும் சேர்க்க முடியாதுமா. இப்போ ஒருத்தவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு யாருன்னா இதுவா பண்ணி வச்சுக்கிறாங்க, 10 பொண்டாட்டி சம்பாதிக்கிறான். சோறு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறான். அவ்வளோ சொத்து வச்சுக்கிறவங்க அவங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிறது, அதுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விஷயமும் இல்லை. அதெல்லாம் தப்பு இல்லை. ஃபேமிலிக்கு இதுக்கு தப்பே கிடையாது. எங்களுக்கு வந்து மக்களுக்கு அவர் நல்லா செய்வார் என்று எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை. இவ்வளோ காலம் 2 பேருக்கு தான் நாங்கள் ஓட்டை போட்டோம். இப்போ இவருக்கு போட்டு ஒரு மாற்றம் வரட்டோமே. சென்னை ஒரு மாற்றமா இருந்தால் ஒரு மகிழ்ச்சி தானே. ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? விஜய் தான்மா, நம்பிக்கை விஜய் தான். விஜய் வின் பண்றாரு. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? முக்கியமா இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு யாருன்னு நினைக்கிறீங்க? அதை நம்ம சொல்ல முடியாதுமா. என்னை பொறுத்தவரைக்கும் வரணும்னு நினச்சா நான் கடவுளுக்களை வேண்டது விஜய் தான் வரணும்னு வேண்டேன். விஜய் தான் வரணும் அப்படின்னு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். எங்களுக்கு விஜய் தான் வரணும், இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுன்னு அதை நம்ம இதில் சொல்ல முடியாதுமா. ஆனால் விஜய் வரணும், விஜய் தான் வரணும். எங்கள் புள்ள நிற்கணும், எங்கள் புள்ள ஜெயிக்கணும், எங்களுக்கு செய்யணும். நான் உதயசூரியன் தாங்க போடுவேன், ஸ்டாலின் தான் போடுவேன். ஆமா. ஓகே, எதனால வந்து உதயசூரியனுக்கு போகணும்னு? எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்காருங்க அவரு. எங்களுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்காரு, எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காரு, என்ன 5000 கொடுத்துருக்காரு.
அரிசி பருப்பு கொடுத்துருக்காரு, பெட்ஷீட் கொடுத்துருக்காரு, அடுப்பு கொடுத்துருக்காரு, கேஸ் கொடுத்துருக்காரு, டிவி கொடுத்துருக்காரு, பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்காரு, பசங்க காலேஜி கொடுத்துருக்காரு, ஸ்கூல் பீஸ் அனாதி பசங்களுக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இவர் வந்து டிவி பிகில் வந்துச்சு, விஜய் வந்துச்சு அப்படின்னா இதுமே வந்து உக்காந்து ஆட்சியில் வந்து நல்லது செய்வாருன்னு என்ன நிச்சயம் அவரு? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க கொடுக்க முடியும் அவருக்கு வாய்ப்பு? கொடுத்தா தானே தெரியும் அவர் பண்றாரா இல்லையா அப்படின்றாங்க. இதுமே பண்ணீங்க என்னங்க இருக்குது அவருக்கு? இதுமே என்ன பண்ண போறாரு வந்தவர்? வாய்ப்பு கொடுத்து என்ன இருக்கு அவருக்கு? இவரு கொடுங்க அந்த வாய்ப்பு, இன்னும் கொடுங்க, இன்னும் அதிகமா செய்வாரு. ஸ்டாலின் கொடுங்க, இன்னும் அதிகமா செய்வாரு அந்த வாய்ப்பு. சரி, யாரு இப்போ இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தாங்க பண்ணுவாரு, அடிச்சு தளபதி. ஆமா, வின் அவர்தான், கோட்டையில உட்காருதே அவர்தான். திரும்ப முதலமைச்சரா ஸ்டாலின் தான் வருவாரா? முதலமைச்சர் அவர் தான் வருவார். சரி, யாரு ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் கேள்வி கொடுக்காதுங்க, ஸ்டாலின் தான் கேள்விக்கணும். ஆமாங்க, எங்க தளபதி விஜய் ஜெயிக்க கூடாது. எங்க தளபதி தான் கேள்விக்கணும். என் தளபதி எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நாட்டுக்கு எவ்வளவோ சேர்ந்திருக்காரு, இலவசமா எவ்வளவோ பண்ணியிருக்காரு. விஜய் ஏமா வரக்கூடாதுன்றீங்க? வரக்கூடாதுங்க, இடையில வந்து பூந்துட்டு நான் தான் சினிமா நடிகரும் நான் ரசிக்கிறவங்க தான் நிறையா. இதில் வந்து ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி புத்திசாலியாக இருந்து யாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மக்களுங்களுக்கு. யாருக்கு போடணும், எவங்களுக்கு போடணும்னு மக்களுங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஒய்ஃபை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, விகாத்திரை பண்ணிட்டாரு. அவரே வச்சு நான் இந்த நாடை வந்து இன்னும் பொறுத்து இவர் பொண்டாட்டியே வச்சு நான் இது பண்ண தெரியல. இந்த மக்களை வச்சு என்ன பண்ண போறாரு அவரு? சொல்லு. அது பர்சனல் விஷயம் தானம்மா சொல்றாங்க. எல்லாமே அரசியல் வந்து எல்லாமே தாங்க வந்திருக்கணும். அரசியல் வந்து எல்லாதாமே வந்திருக்கான். இப்போ அரசியல் வர்றதுதானே இப்போ தெரிஞ்சுது. விஜய் பொண்டாட்டி விருதுல ஆயிடுச்சு, விகாதரை கொடுத்துருக்காங்கன்னு விருதுல ஆயிடுச்சுன்னு வந்தது. இது வரைக்கும் யாருன்னா மக்களுக்கு தெரியுமா? பர்சனல் வேற அரசியல் வேறன்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க அரசியல் வர? அரசியல் வர நீ அரசியல் வந்த பின்ன தானே உன் குடும்பம் உன்னோட சம்சாரத்தை இழுத்திருக்காங்க. இல்லைன்னா இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? நீ சினிமாலேயே நடிச்சிருந்தா இழுக்க வேண்டிய அவசியமே இல்லையா? உங்கள் குடும்பத்தை பார்க்காதவரு மக்களை எப்படி பார்ப்பாரு? என்ன பண்ணல ஸ்டாலின், என்ன பண்ணல தளபதி எல்லாமே பண்ணியிருக்காரு. எல்லா குழந்தைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எல்லாம் சலுகை சேர்ந்துருக்காரு. எந்த சலுகையுமே செய்யாது இல்லை, எல்லா சலுகை சேர்ந்துருக்காரு. பிள்ளைங்க படிப்புலேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே சேர்ந்துருக்காரு. அரிசி பருப்பு சேலை எல்லாமே கொடுத்துருக்காரு. இந்த 5 வருஷத்துக்கு எல்லாமே சேர்ந்துருக்காரு. இதுமே வந்து உக்காந்தா இன்னும் அதிகமாக எங்களுக்கு செய்வார். ஆமா, எங்க நம்பிக்கையோட இருக்கோம் நாங்க எல்லாம். அவர் தான் வரணும், ஸ்டாலின் தான் வரணும், தளபதி தான் வரணும். இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, யாருக்கு போடலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிவிகே தான். டிவிகே தான். எதனால டிவிகே போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இப்ப சினிமாவை விட்டுட்டு இப்ப வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா அது காரணம் மக்கள் மேல இருக்கிற ஒரு பாசத்தளத்துல வந்திருக்காரு. அதனால விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய் வந்தா நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்குங்களா? நல்லா நம்பிக்கை ஃபுல்லா இருக்கு எனக்கு. நல்லா பண்ணுவாரா? நல்லா பண்ணுவாரு. சரி, யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிகே தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா. யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரவே கூடாது. டிஎம்கே வரக்கூடாதா? எதனாலனா ஒரு இப்ப வந்து டிவிகே தான் இப்ப ஆட்சிக்கு வர மாதிரி ஒரு பயம்படுத்துற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து விஜய் வந்துட்டாருன்ற ஒரே காரணத்தாலதான் அவங்க வந்து நிறைய பண்ற மாதிரி இப்ப வந்து சொல்றாங்களே. நாங்க அதை பண்றோம், இதை பண்றோம், எங்க விஜய் ஜெயிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அது பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி நல்லது பண்ணலையா? பண்ணிருக்காங்க தான். இப்ப வந்து அதிகப்படியா சொல்றாங்க. விஜய்க்கு வந்ததால விஜய் அவங்களே இன்னும் நான் ஜெயிச்சேனா இன்னும் 10,000 ரூபாய் தருவேன் அப்படிலாம் சொல்றாங்க. விஜய் குட்டான சொல்றாரு, நானும் அதிகமா தருவேன் எக்ஸ்ட்ரான்ட்டு சொல்றாருதான். அவர் நினைச்சிருந்தா அவர் வந்து சினிமாவிலே இருந்திருக்கலாம். அரசியல்ல வந்திருக்கிறாருன்னா மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு தான் வந்திருக்காரு. சினிமா விட்டு வந்திருக்கிறதால அவர் கண்டிப்பா அரசியல் மக்களுக்காக தான் வந்திருக்காரு. மக்களுக்காக நல்லா செய்வாரு. ஓகே, தேங்க் யூ. இல்ல சிஸ்டர், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்களா? சரி, யாருக்கு போடலாம்னு ஐடியா இருக்கு? நான் வந்து டிஎம்கே தான் சிஸ்டர் போடுவேன். டிஎம்கே. எதனால டிஎம்கேக்கு போட போறீங்க? அவர் இப்போ வந்து எல்லாருக்கும் லேப்டாப் அண்ட் தென் மந்த்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் காசு தராங்கல்ல சிஸ்டர், அதனால. ஓகே,
யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி இந்த எலெக்ஷன்ல திருப்பியும் டிஎம்கே தான் சிஸ்டர் வரும். வருமா? வரும். எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு சிஸ்டர். அதனால டிஎம்கே தான் வரும். வரும். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் வரவே கூடாது சிஸ்டர். ஏன்? அவர் ஆக்டரா இருக்கிற வரைக்கும் ஓகே சிஸ்டர். அவர் இந்த பாலிடிக்ஸ்ல வரக்கூடாது. ஏன்? ஒரு சிலர்லாம் வந்து மாற்றம் வேணும், அதனால புதிய கட்சி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு பிடிக்காது சிஸ்டர், அதனால தான் சிஸ்டர். விஜய் அரசியலுக்கு வரது பிடிக்கலையா? ஆமா சிஸ்டர். அவர் ஆக்டராவே இருந்தா நல்லா இருக்கும் சிஸ்டர். நடிகராவே இருக்கட்டும்ன்றீங்க? ஆமா சிஸ்டர். டிவிக்கு எதனால டிவிக்கு கோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் போட்டோம். புதுசா வந்திருக்காங்க ஒரு கட்சி, என்னதான் பண்றாங்க சான்ஸ் கொடுத்து பார்க்கணும்ல. சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியும்ல, அதனால. இப்படி விஜய் வந்தா நல்லா பண்ணுவாருன்ற ஹோப் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வேற அவருக்குன்னு தனியா சம்பாதிச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து அவர் எல்லாம் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ மக்களுக்கு தான் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? டிவிக்கே வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். பட் டிவிக்கே தான் வின் பண்ணணும். சரி, இவங்க மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? யாருமே வந்துடக்கூடாது. யாருமே வந்துடக்கூடாது. டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தான் எல்லாரும் டிவிக்கு போடுங்க. ஒரு மாற்றம் வரட்டும். அதுக்கப்புறம் அவங்க சரியா பண்ணலன்னா அடுத்த எலெக்ஷன்ல மாத்திட்டு போங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம்ல, பண்ணாதானே தெரியும் நம்மளுக்கு. அவங்க உள்ள வந்து பண்ணாதான் என்ன பண்றாங்கன்னு தெரியும். சரியா பண்ணலையா நெக்ஸ்ட் டைம் மாத்திட்டு போங்க யார் வேணாம்னு சொன்னா. நாங்க முக ஸ்டாலின் தாங்க போடுவோம். யாருக்கு மேடம்? முக ஸ்டாலின். முக ஸ்டாலின். எதனால ஸ்டாலின் போடணும்? அவர் ரொம்ப நல்லது பண்றாரு. இப்போ எல்லாருக்கும் 1000 ரூபாய் மாசம் தர. இல்லாத போட்டவங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க. என் தங்கச்சி கூட வாங்குறாங்க. இல்லாத போட்டவங்க தான் வாங்கலாம். எவ்வளோ நல்லது செய்யறாரு எங்களுக்கு. அதனால நாங்க அவருக்கு தான் போடுவோம். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? நாங்க இப்போ முக ஸ்டாலின் தான் வின் பண்ணுவார். கன்ஃபார்மா அவர் தான் பண்ணுவார். டவுட் இல்ல. டவுட்டே கிடையாது எங்களுக்கு. வின் பண்றாரு. ஓகே. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த அளவுக்கு ஃப்ரீயா வரலங்க வெளியே. இப்போதான் வெளியே வர்றாரு. அவரு அதுக்கு முன்ன எவ்வளோ நடந்திருக்கு. வந்து ஒரு இது கூட வெட்டி பார்க்கல. ஃப்ரீயா நடந்து பார்க்கல. இப்போ கூட கார்ல போறாரு. ஃப்ரீயா இறங்கி வராரா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நல்லது செய்யணும்னா எல்லாத்துக்கும் இறங்கி செய்யணும். அவர் இப்போ எதுவுமே சரி இப்போதான் வர்றாரு வெளியே. அதில் இப்போ 41 பேர் இறந்தாங்க. அவங்க குடும்பம் என்ன கதியாச்சு சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் அதே யோசனை பண்ணி பார்க்கணும். சரி, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வரக்கூடாதுன்னு நினைக்கல நம்ம. அவரும் வரட்டும். ஆனா எங்களுக்கு பிடிச்சவரை இவர் முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். விஜய் விட ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க? விஜய்க்கு தான் ஓட் போடலான்றா. விஜய்? எதனால விஜய்க்கு போட போறீங்க? ஏன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் சவுண்டாவா. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க? எதனால விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னாக்கா அவங்க கொஞ்சம் நியூவா, நம்ம கொஞ்சம் ஒரு சரி ஓகே ஒரு சேஞ்சஸ் வரும், நியூவா நம்மளும் ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் அவ்வளோவா இல்லை. ரெகுலராக நார்மலாக எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. சப்போஸ் அவங்களுக்கு ஓட் பண்ணாக்கா மேபி புதுசாக அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணலாம்ல, பார்க்கலாம்ல. அதனால தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? வின் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியல. யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை. ஜஸ்ட் என்னோட ஓட் வந்துட்டு நியூ கம்மருக்கு போடலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? நம்ம சான்ஸ் கொடுப்போம். நான் என்னோட சைட்ல இருந்து தான் சொல்றேன். நான் வந்துட்டு ஓட் பண்றது விஜய்க்கு பண்ணுவேன். சப்போஸ் யார் வராங்களோ அது வந்துட்டு அப் டு அவங்கள இப்போ சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கு. அவ்வளோதான். நான் வந்து திமுக தான் போடுவேன். யாருக்கு? சூரியன். எதனால டிஎம்கே போடலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணாங்க இந்த வருஷம். இப்போ 5 வருஷம் அதனால அவர் ஜெயிச்சாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் அந்த வீடெல்லாம் வர வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தருவாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வின் பண்ணும். திமுக தானா? சரி, யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வந்துடக்கூடாது அப்படின்னுட்டு. அதெல்லாம் இல்லை, யார் வந்தா யாருன்னா வரட்டும். யார் வேணா வந்து நாட்டுக்கு நல்லா செஞ்சா போதும். ஆனா உங்களுக்கு வந்து டிஎம்கே. இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
வந்திருக்கிறாரு, அவருக்கு நடிப்பு தான் தெரியும். ஏதோ வந்திருக்கிறாரு, வரட்டும் பார்க்கலாம் அவர் என்ன செய்யறாரு. நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். லாஸ்ட்டும் அவங்களுக்கு தான் போட்டோம். இந்த தடவையும் அவங்களுக்கு தான் போடலான்னு இருக்கோம். எதனால என்டிகே போட போறீங்க? தமிழர் கட்சி, நம்ம தமிழர்கள் வந்து தமிழர் கட்சிக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணாதான் வந்து நம்மளோட விவசாயம், இலவச கல்வி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல மேம்பாட்டு திட்டத்தை பார்க்க முடியும். ஸோ மக்களுக்கு வந்து நம்ம தமிழர் கட்சியோடைய பெருமையை வந்து தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் எல்லா மக்களுமே இருக்காங்க. ஸோ விவசாயம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து வர நாகரிகத்தில் அதிகமாகவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக தமிழர் கட்சி வந்தாங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல யூஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த எலெக்ஷன் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பரம்பரையாக ஒரு இதுலேயும் வந்து டிஎம்கே போட்டால் அப்படியே அவங்களோட ஜென்ரேஷன் டிஎம்கேக்கே போடணும், ஏடிஎம்கே போட்டாங்கன்னா ஏடிஎம்கே போடணும் அப்படின்னு இருக்கு. ஒரு புதுசாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து புதுசாக ஒரு கட்சிக்கு அதிகமாக ஆதரவு தெரிவித்து அவங்க யாராவது வின் பண்ணாங்கன்னா தமிழர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் வின் பண்ணுவாங்கன்றதை விட தமிழர் கட்சி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் ஜஸ்ட் ஒரு ஆக்டரா எனக்கு பிடிக்குமே தவிர அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படின்றத என்னால கணிக்க முடியல. ஏன்னா மக்களுக்கு வந்து விஜய ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுல அதிகமான ஆர்வம் ஏன் இருக்குன்னா மீடியாவோட மோகம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. இப்ப விஜய் பத்தி நம்ம அரசியல்ல நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆனாலும் வந்து மக்கள் அதிகமா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா மீடியா. ஸோ மீடியால இருந்தா ரசிகர்கள், அதனால வந்து அவங்க அதிகமா வந்து விஜய ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மற்றபடி எனக்கு அதுல எந்த விதமான தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மாற்று அரசு கண்டிப்பா வேணும், அதுதான் சொல்றேன் நானு. அதனாலதான் சொல்றேன் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். விவசாயத்துக்கும் சரி, மக்களோட கல்வி, நிறைய விஷயங்கள்ல நிறைய திட்டங்களுக்கும் நம்ம புதுசா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மாற்று அரசியல் வேணும், ஆனா டிவிகே பதில் என்டிகே கொடுக்க சொல்றீங்க. ஓகே மேம், இப்போ விஜயோட ஒய்ஃப் சங்கீதா டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த டைம்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களோட பர்சனல் வந்து நம்ம வந்து அரசியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. எல்லாரோட மனுஷங்களும் வந்து அரசியல்ல இருந்தாலும் சரி, மீடியால இருந்தாலும் சரி, சினிமா துறை எதுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கும். பர்சனல் லைஃப்ல நம்ம யாருமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அரசியல் வேற, அவங்களோட பொது வாழ்வு, சுய வாழ்வு அது தனி. நம்ம இப்ப கூட தான் டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கே, எல்லாருக்குமே தான் அவங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்காக வந்து மக்கள் யாரும் அவங்கள ஆதரிக்காம இல்லையே. ஸோ அதனால நம்ம பர்சனல் லைஃப்பை வந்து அரசியல்ல கொண்டு வந்து திணிக்கிறது ரொம்ப தப்புன்றது என்னோட கருத்து. யாரு இவங்க வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்க? இவங்க வர வேண்டாம் அப்படின்னா நான் வந்து ரொம்ப வருஷமாவே இப்ப இருக்கிற ஆட்சியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதனால அவங்க இல்லாம புதுசா ஒரு ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தவிர மத்தவங்க யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆமா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யார் வின் பண்ணாலும் மக்களுக்கு நல்லா செய்யறவங்க தான் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? எவ்வளோ பிரச்சனை நடக்குது, யார் வராங்களோ மக்களுக்கு நல்லா செய்யறவங்க வந்து நல்லதே நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். சரி, யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன், நினைக்கிறீங்க யார் வந்தாலும் சந்தோஷம் தான். அவங்கள வரணும் இவங்கள வரணும்ன்றது கிடையாது. சேஞ்ச் இருந்தாலும் நல்லதுதான் இல்லைங்களா? சேஞ்சே பார்க்கலாமே இல்லையா? ஆமா, இத்தனை வருஷம் எல்லாரும் அடுத்தது சேஞ்சு கூட பார்த்துக்கலாம். யார் வந்தாலும் மற்றது திருத்த வந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். யார் வந்தாலும் ஓகே, அவ்வளவுதான். வரவங்க வந்து நாட்டுக்கு நல்லா செஞ்சாலே போதும், மக்களோட நன்மை பார்த்துக்கிட்டாலே போதும். தேங்க்யூ. நான் வந்து முக ஸ்டாலினுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். எதனால டிஎம்கே போட போறீங்க? ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா இருக்காரு, அவருக்கு தெரியும் அரசியல் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு போடுறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? இந்த எலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் டஃப்பா தான் போவோம், ஆனா முக ஸ்டாலின் வின் பண்ணிடுவாரு. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி வேண்டாம், வர வேண்டாம். நான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கள வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருல்ல, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்திருக்காரு, புதுசா வந்திருக்காரு. அவருக்கு இத பத்தி எதுவுமே அரசியல் பத்தி தெரியாது. முயற்சி பண்றாரு,
பண்ணட்டும். அவருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ் வந்து இப்போ எப்படின்னா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே வரணும் வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து சினிமா இல்லைல்ல, இது வந்து ஒரு அரசியல், ஒரு எல்லா பொதுமக்கள் இருக்கிற வந்து ஒரு எலெக்ஷன் வைக்கிற அரசியல் இது. ஸோ இதை வந்து கொஞ்சம் சிந்தித்து ஓட்டு போட்டால் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிந்திக்கணும். இது வந்து ஃபிலிம் இல்லை, மூவி இல்லை. சிந்திச்சு கொஞ்சம் ஓட்டு போட்டால் பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். ஆனா கொஞ்சம் பேர் என்னன்னா விஜய் இந்த வந்துருவாரு, வின் பண்ணிடுவாரு, ஏன்னா அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. அதான் ஃபேன் ஃபாலோயிங் தாங்க இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ இப்போ கஷ்டங்கள் இருக்கு, லாக்டவுன் இதெல்லாம் வந்துச்சு, அப்போல்லாம் அவர் வந்து வரல. நிறைய பேர் பொதுமக்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, பொதுமக்கள் இறங்கி ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம்ல அவர் வரல. இப்போ வந்திருக்காரு, பார்க்கலாமே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் விஜய் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு இருக்கேன். எதனால விஜய்க்கு போட போறீங்க? விஜய் ஃபர்ஸ்ட் ஆக்டராக எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு மக்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நமக்கு விஜயகாந்த் இருந்தார். ஸோ விஜயகாந்த் வந்தப்போ நமக்கு அவரோட இது அருமை தெரில. ஸோ அதனால் இப்போ நம்ம விஜய் வந்து அதுக்கப்புறம் விஜய் வந்து வந்திருக்காரு, நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்காரோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் தேவைப்படுது. நமக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் தான் வராங்க எப்பயுமே. ஸோ எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, இதுவரை எனக்கு நடந்ததில்லை. ஸோ இப்போது விஜய்க்கு போட்டு சரி அதில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று நடக்கும், புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் விஜய்க்காக போடுறேன். யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்? தெரியல, ஒரு எதிர்க்கட்சியாவது வருவார் விஜய். எதிர்கட்சி வந்தா யாரு வின் பண்ணுவாங்க? எதிர்கட்சி யார் வின் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல மேம். ஆக்சுவலாக டிஎம்கேவா ஏடிஎம்கே ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆள் வருவாங்க. ஆனால் பட் விஜய் வந்து ஒரு ஓட்டு வந்து சதவீதம் எடுப்பார். யார் இவங்க வரக்கூடாது அப்படின்னு, ஏன்னா போதும் இவங்க இந்த டைம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுங்க? யார் வரக்கூடாதுன்னெலாம் எனக்கு ஒரு ஐடியா இல்லை மேம். யார் வரக்கூடாது, ஏன்னா என்னோட லைஃப்பில் எதுவும் என்னோட லைஃப்லையும் சரி என்னோட ஃபேமிலியோட லைஃப்லையும் சரி எந்த ஒரு நலத்திட்டமும் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லை. ஸோ அதனால் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. ஸோ அதனால தான் புதுசாக நம்ம மாற்றம் தேடுறோம், அதுக்காக தானே விஜய்க்கு நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அதனால தான். இப்போ விஜயோட ஒய்ஃப் சங்கீதா அவங்க டிவோர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி எஃபெக்ட் ஆகுமா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஃபெக்ட் அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில மேம். எஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரில. அது அப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க நிறைய பேர். பட் ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போது உள்ள அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் க்ரௌடு வருது. பட் க்ரௌட் எல்லாம் ஓட் ஆகுமான்றதே தெரியாது. பட் ஆனால் ஒரு வித்தியாசத்தில் வருவார் விஜய். ஆக்சுவலி நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் ஏடிஎம்கே தான் ஓட் பண்ணலான்னு இருக்கேன். நாட் ஃபார் அந்த ஏடிஎம்கேக்காக இல்லை, ஐம் ஃபேன் ஆஃப் மோடிஜி. ஸோ மோடிக்காக பிஜேபி ஓட் பண்ணோம். ஸோ அவங்க இதில் கூட்டணி வச்சிருக்கறதுனால ஏடிஎம்கே பண்ண போகிறேன். எதனால, என்ன ரீசன்? எனக்கு மோடி இப்போ ஆக்சுவலி நம்ம இந்தியா மாதிரி இருக்கிறது காரணமே மோடிஜி தான். நீங்கள் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் மோடி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பற்றி எப்படி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே நம்ம அவர் எவ்வளோ நம்ம இந்தியாவுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ லைக் ரீசெண்டாக வந்து லைக் அமெரிக்காவில் வந்து எந்த பிரசிடென்ட் அதிகமாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஓவரால் அப்படின்னு கேட்டதுக்கு மோடிக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் இருந்து நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுதான் ஒன்று. இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷனில் இப்போதைக்கு ஏன்னா ஃபோனை ஓப்பன் பண்ணாலே வந்து டிவிக்கே தான் வருது. ஸோ நான் நினைக்கிறது டிவிக்கே வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணணும்னு உங்களோட சாய்ஸ்? ஏடிஎம்கே வின் பண்ணல, பட் என் ஓட்டு அதுக்காக தான் இருக்கும், ஏடிஎம்கேக்காக தான் இருக்கும். பட் டிவிக்கே வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதனால? போதும், வந்த வரையும் போதும், செஞ்ச வரையும் போதும். அதாவது அதனால எனக்கு வந்து டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க மேம்? ஆக்டரா இருந்து இப்போ வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஏதோ செய்வாரு, மக்களுக்காக ஏதோ செய்வாரு. பட் ஏர்னிங்காக அவர் வந்து படத்துலேயே நிறைய ஏர்ன் பண்ணிட்டாரு. காசுக்காக அவர் வரணும்னு நினைக்கல. சம்திங் ஏதோ செய்வாருன்னு அவர் எதிர்பார்க்குறாங்க, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் பார்ப்போம், அவருக்கு சான்ஸ் கிடைச்சி வந்தாருன்னா கூட ஓகே, 5 years பார்ப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்.
இப்போ அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்களா? அது ஒரு கான்ட்ரோவர்சியா நடுவுல போயிட்டு ஓகே. அதனால இதுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது பர்சனல், ஏன்னா எல்லாருக்கும் பர்சனல் இருக்கும். எல்லாருமே வந்து பர்சனல் நம்ம தலையிடக்கூடாது. இப்போ நம்ம டிஎம்கேன்னு பார்த்தாலும் அவங்க பர்சனல் எவ்வளோ இருக்குது, நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம் எவ்வளோ பர்சனல் விஷயம் இருக்குது. ஸோ அது நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. மக்களுக்கு என்ன பண்ண போறாரு அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாம் தமிழர் தாங்க எப்பயுமே. நாம் தமிழர் தான். ஆமா. எதுக்காக நாம் தமிழர் போடலாம் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு எப்பயுமே இதுவரை 3 தடவை போட்டிருக்க மாதிரி அவரே தான் வரணும். ஓகேவா? என்ன என்ன பெனிஃபிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லைடா, யார் வந்து எதுவும் பண்ண போறது இல்லை. இவராது வந்து பண்ணிட்டுமே மாறுதல் கேட்குறாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டுக்கிறாங்க இது வரையும். ஒரு தடவை நாம் தமிழர் குத்து பார்க்கலாம். எல்லாம் விஜய் கேட்குறாங்களே, நம்மளுக்கு நாம் தமிழர் தான். விஜய் வேணாங்க நம்மளுக்கு. சரி, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் டஃபா போயிட்டு இருக்கு, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வரதா டிஎம்கே தான். அது டிஎம்கே தான் வின் பண்றது. டிஎம்கே தான். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் வரக்கூடாதுன்னா அது ஒன்னு சொல்லுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்களே. அது நான் என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? இவங்க வேண்டாம் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே ரெண்டே பேர் தான். சரி, இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னத்த நான் சொல்றது, எதுவுமே சொல்றதுக்கு தானே. நோ கமெண்ட்ஸ். ஏங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் பக்கம் நிறைய கூட்டம் எல்லாம் போடுது. அந்த கூட்டம் எல்லாம் எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? திரும்பி பாத்தீங்கன்னா வெள்ளங்காட்டு விஜய் ரசிகரை பாத்துக்கோங்க. பாத்தீங்களா, இவங்க தான் விஜய் ரசிகர். இவங்க வந்து இன்னும் வரதுக்கு வந்து எப்படின்னாலும் 5 வருஷம் இல்ல 6 வருஷம் ஆகும் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு. அப்படியா? உங்களுக்கு எல்லாம் விஜய் தான் பிடிக்குமா? எல்லாம் விஜய் தானே. உங்களுக்கு யார் போடுவீங்க? நீங்க யாரு? விஜய் ஓட்டுல இவங்களுக்கு தான். இவங்க ஓட்டுல விஜய்க்கு தான். ஆமா, இப்போதைக்கு. இதுக்கப்புறம் வரும்போது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இப்போதைக்கு டிஎம்கே ஓட் பண்ணுவாங்க. எதனால டிஎம்கே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பண்ணி இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மன திருப்தியா தான் இருக்கு. இப்போ வந்து போற பீச்சுக்கு ஒரு பசங்க விளையாட்டுக்கு பொதுமக்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எவ்வளோ பேர் விளையாடுறாங்க, லீவ் டைம்ல வந்து என்ஜாய் பண்றாங்க. ஒரு சந்தோஷமா இருக்கு இங்க வந்து போறதுக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குற முதலமைச்சருக்கு நான் அவருக்கு தான் போடணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வின் பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க தான் பண்ணுவாங்களா? ஏன்னு கேட்டா நிறைய பண்ணிருக்காங்க, அதனால சொல்ற மேடம். யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது மேடம். யார் வேணாலும் வரலாம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து திமுக நினைக்கிறேன். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் வேணாலும் வரலாம் மேடம். அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு வரலாம். யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வந்து அரசியல் பண்ணலாம். எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும் தான் வரணும்னு நினைச்சு தானே வராங்க. எப்படி விஜய் வந்து நிறைய ஓட்டு எடுப்பாரா, வின் பண்ணுவாரா? அது சொல்ல முடியாது மேடம். யாரையும் கருத்து கணிப்பு சொல்ற அளவுக்கு நான் இல்லை, அதனால சொல்றேன். என் மனசுக்கு புரிஞ்சதுனால நான் திமுகன்னு சொல்றேன். எங்க தொகுதியில வந்து உதயநிதி ஸ்டாலின் தொகுதி தான். பரம்பரையா கலைஞர் காலத்துல இருந்தே அது வந்து சேப்பாக்கம் தொகுதின்றது டிஎம்கே தொகுதி தான். ஸோ நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பார்ட்டிக்காக ஓட்டு போடுறது கிடையாது. அந்த கேண்டிடேட்டோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்காக தான் நாங்கள், அது எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் எலெக்ஷனாக இருந்தாலும் நம்ம பார்ட்டி இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறது. பட் ஆனால் இந்த எலெக்ஷன் மட்டுமே 2026 எலெக்ஷன்றது ரொம்ப குரூஷியலாக ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ஆனால் யாருமே விஜய்க்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது வந்து கெஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் அந்த 18 வயசு ஆம்பளை பிள்ளைங்களாகட்டும் பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் பயங்கரமாக அவருக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. மற்றபடி வந்து பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கிறிஸ்டியானிட்டி மைனாரிட்டி ஓட்டும் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பிஜேபியும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய லெவலில் மறைமுகமாக சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது ஒரு தெளிவாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் விஜய் பின்னாடி இவ்வளோ மாஸ் வருது. அந்த மாசெல்லாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிசல்ட்டை வேற மாதிரி இருக்கணுன்றது என்னுடைய கெஸ்ஸு. அது வந்து அக்செப்ட் ரொம்ப அஷ்யூர்டாக அது வந்து சொல்ல முடியல. பட் ஆனால் அவர் மினிமம் ஒரு 20% ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓட்டு வாங்குவார்ன்றது எனக்கு நல்ல தெளிவாக தெரியுது. இருந்தாலும் ஒரே ஃபர்ஸ்ட் டைம்ல 234 சீட்டில் நின்று 15-20% ஓட்டு வாங்குறதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரம்.
எனியோ கங்க்ராச்சுலேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் த 3 பார்ட்டிஸ். பட் வந்து அப்படி இருந்தாலும் எந்த ஒரு பார்ட்டியாக ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டி வருமானு கேட்டால் ஐ ஹாவ் மை ஓன் டவுட். நீங்க யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே திறமைசாலிக்கு தான். ஆனா யாருமே வந்து மக்களுக்கு பண்ணணுன்ற எண்ணம் இது வரைக்கும் யாருக்குமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் பர்சனலாக சொல்ல போறேன். ஜெயலலிதா மேடம் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட், டேரிங் பர்சனாலிட்டி இருந்தாலும் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ண விடலை அவங்கள. அந்த மாதிரி எல்லா பார்ட்டியுமே நல்ல பார்ட்டி தான். எல்லா பார்ட்டியுமே அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்காக பண்ணணுன்றது யாராவது ஒருத்தர் வந்தாலோடய அந்த நாடு உருப்பட போகிறது கிடையாது. நீங்க யாருக்கு போடுவீங்க சார்? நான் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு போடலான்னு ஒரு முடிவில் இருக்க, இன்னும் டிசைட் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் போட்டேன். எங்க தொகுதி எல்லாம் டிஎம்கே தொகுதி தானே. இப்போ என்ன கெஸ் டவுட்ல இருக்கீங்களா? போடலாமா? இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு யங்ஸ்டர், அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் மோஸ்ட்லி ஒரு 10 days 15 daysக்கு ஒரு வாட்டி எங்கள் தொகுதியை வந்து பார்க்குறாரு. அது அவர் பீரியடில் வந்து பர்சனலாக அவருடைய இன்ட்ரெஸ்டில் அவராக வந்து பார்க்கறதுனால ஐ திங்க் ஹி வில் பி ஆஃப் எ பெட்டர் சாய்ஸ். மோரோவர் அந்த அவரோட ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனில் இருந்தால எங்கள் தொகுதியில் அவருக்கான ஒரு சில டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவரால் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான், எதிர்பார்ப்புகள் தான். பட் அவர் கூட சொல்கிறேன், இதே வந்து நானே வந்து ஒரு லைன்ஸ் கிளப்பில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆர்டராக இருக்கும்போது முக ஸ்டாலினும் அந்த பீப்புளும் வந்து ஒரு கமிட்டி ஒரு 400 பேர் கூப்பிட்டு என்னை பேச சொன்னாங்க. நான் அன்னைக்கு சொல்கிறதா இன்றைக்கி சொல்கிறேன். எந்த அரசியல்வாதியும் செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்களால எவ்வளோ வேணால் செய்ய முடியும். ஆனால் அவங்க செய்ய நினைக்கிறது இல்லை. ஒன்று, பப்ளிக்கு அந்த பொசிஷன் வர வரைக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்களே, பொசிஷன் வந்த பிறகு பப்ளிக்காக மறந்துடுறாங்க. ரெண்டாவது வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ், அதுவும் நல்லா படித்தவங்க யாருமே பெருசாக ஓட்டு போடுறது கிடையாது. ஓட்டுன்றது காசு பணம் ஆயிப்போச்சு. எப்போ படித்தவங்கலாம் வந்து நல்லபடியாக போய் நேராக ரைட் ராயில் அது நம்மளோட உரிமைன்னு சொல்லி போடுறாங்களோ அப்போ தான் ரைட்டான செலெக்ஷன் இருக்கும். யார் காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறதுனால வந்து ஒரு பெரிய அது ரைட்டான ப்ராசஸே கிடையாது. அதனால் வந்து படித்தவங்க கண்டிப்பாக நிறைய எல்லாருமே அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஓட்டை அவங்க போடணும். அது வந்து கம்பல்சரியாக வந்து நம்மளுடைய உரிமைன்னு நினச்சி அவங்க போடணும். இந்த கொஞ்சம் லோ லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க 3000 கொடுத்தா ஓட்டு போகிறாங்க, 5000 கொடுத்தா ஓட்டு, அப்போ வியாபார பொருள். அது நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம எப்பயுமே விட்டு தரக்கூடாது. ரைட்டான பர்சன் யாரோ அந்த ரைட்டான பர்சனுக்கு ஓட்டு போடணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் வரக்கூடாதுன்றது சொல்ல முடியாதும்மா, நம்ம கையில் இல்லை. இட் இஸ் ஏ கலெக்டிவ் எஃபர்ட் தானே. யாருமே தனிப்பட்ட முறையில் இவங்க வரணும், இவங்க வரக்கூடாது, இவங்க வருவாங்க, இவங்க அப்படின்றதெல்லாம் இட் இஸ் டூ early and also one person cannot decide. மேபி தான் ட்ரெட்டஸ் அடையப்படி நாம தவிர அப்படியே வந்தாலும் யாருக்கும் ஒரு பெரிய மெஜாரிட்டி இருக்குமான்னு கேட்டால் ஒரு அந்த 10-20 சீட்டில் ஏதாவது ஃபார்ம் பண்ணுவாங்களே தவிர ஒரு பெரிய அப்சல்யூட் மெஜாரிட்டி வருமானா ஐ ஹவ் மை ஓன் டென்ட். அதுவும் கூட விஜய் வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு ரோல் பிளே பண்ணுன்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அசம்பிளிக்கு இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம்செல்ஃப் ஃபார் நெக்ஸ்ட் எலெக்ஷன் ஒன்லி. தட்ஸ் வாட் மை திங்கிங். சார், அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களே, அது வந்து இதுல ஏதாவது எஃபெக்ட் ஆகும்? மேடம் மேடம் யாரு மேடம் யோக்கியம் எல்லாம் தான். அதெல்லாம் அரசியலில் வந்து பர்சனலாக வந்து பர்சனல் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட். We cannot get into their personal matter. That is a altogether different subject. அது வந்து ஏதோ ஓட்ல அஃபெக்ட் ஆகாது. அது எனக்கு தெரிஞ்ச பெரிய மாற்றம்லாம் இருக்காது. அதுக்குள்ள என்ன ஒரிஜினல் சப்ஜெக்ட்ன்றது நமக்கு தெரியாது. அது வந்து உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இது வந்து ஒரு மேனிப்புலேட்டடா இருக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் எந்த அளவுக்கு அது பொலிட்டிக்கலாக அவங்க கேம் பிளே பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த பர்சனல் மேட்டரையும் அந்த பாலிடிக்ஸோ நம்ம கம்பைன் பண்ண முடியாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. அஃபெக்ட் ஆகாதுன்றீங்க? எனக்கு தெரிஞ்சவரை அஃபெக்ட் ஆகாது. டெஃபினட்டா டிஎம்கே தான் பண்ணுவோம். எதனால டிஎம்கே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே பண்ணா நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போறாங்க. growth லெவல், இண்டஸ்ட்ரியல் growth லெவல் நல்லா இருக்கு. ரெண்டாவது கல்வி இதில் வந்து நல்லா ஈடுபாடாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏழைப்பாளையெல்லாம் நல்லா முன்னேற மாதிரி போயிட்டு இருக்கு. நல்லா கல்வியை ஊக்கத்தொகை பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இலவச பஸ்ஸு விட்டுருக்காங்க லேடிஸுக்கு. அதே மாதிரி ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க மாதம் லேடிஸுக்கு. நல்லா பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. ஸ்டெபிலிட்டியாக போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரியல் செக்டார் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் செக்டார்ஸ் நல்லா இருக்குது.
எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாட்டில். அவங்கள தொட்டு அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் முதற்கொண்டு எல்லாமே ரோடு கான்ட்ராக்ட்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டிஎம்கேக்கு இப்போ ஹையஸ்ட் பாசிபிலிட்டியாக நாங்கள் ஓட்டு போடலான்றது. யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வின் பண்ணக்கூடாதுன்னா இல்லை மேடம், வின் பண்ணக்கூடாதுன்னு யாரும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த கருத்தும் கிடையாது. யார் வேலை செய்கிறாங்களோ, மக்களை பாதுகாப்பாக பார்க்குறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ ஏடிஎம்கேல வந்து அவங்க 30 சீட் 40 சீட் வந்தால் கூட ஒன்று தான் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களும் வாங்க வேலை பார்க்கணும், இறங்கி வேலை பார்க்கணும், டவுன் டு த எர்த் வந்து வேலை பார்க்கணும். தொழிலில் எப்படி நம்ம வந்து வேலை பார்த்தா முன்னேற முடியுமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து இறங்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். மக்களை பாதுகாப்பாக பார்த்து இது அனுசரித்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி எது கூப்பிட்டாலும் வந்து இப்போ நிற்கிற அளவுக்கு ஒரு தொகுதி எம்எல்ஏ வந்து நிற்கிறாருன்னா அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். தவிர வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக டிஎம்கே தான் வின் பண்ணும். எங்களுக்கு தெரிஞ்ச என்னோடய அனாலிசிஸ், நான் பார்க்குற ரிப்போர்ட்டு, நான் பார்க்குற இது எல்லாம் வந்து டிஎம்கே தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது. 80% வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சவனே. வேற எந்த கேள்வி இருக்கா? நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லைங்களா? சரி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வந்தாருன்னா நல்ல விஷயம் மேடம். நல்ல பூஸ்டப்பில் நல்ல விஷயம் தான் வர்றது. சினிமா துறையிலேருந்து வர்றவர் நல்ல இது எவ்வளோ இன்னலுக்கு நடுவில் வந்திருக்காரு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து இறங்கி எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு டிஎம்கே பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது வந்து பிரயோஜனம் கிடையாது. நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு முதல்ல இறங்கி களத்தில் இறங்கி மக்களாக வந்து பணியாற்றணும். மக்களோட பிரச்சனையை வந்து தலையிட்டு எல்லா கோரிக்கையும் கொஞ்சம் அட்லீஸ்ட் போராடணும். ஏதாவது ஒரு மக்கள் இதில் வந்து தலையிட்டு எதாவது பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து திடீர்னு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து டிஎம்கே பற்றியே பேசிட்டு எது வந்தாலும் அதை பற்றியே பேசிட்டு தீய சக்தி அதை சக்தின்னு சொல்கிறதுனால வந்து வளர்ச்சி அடைய முடியாது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து முதல்ல அவர் கோரிக்கை வச்சு எல்லாத்துலேயும் தலையிட்டு அவர் நல்லது பண்ணால் போக போக வளரலாம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாங்கல்ல சார், அது ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. அதனால வந்து இது எதை ரிஃப்ளெக்ட் ஆகுமா? சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெரியல, அது வந்து அது பர்சனல் டிஎம்கே சதின்னு சொல்றாங்க. அதையும் அத பத்தி என்ன மேடம்? டிஎம்கே வந்து சதி பண்றாங்க, ஏடிஎம்கே சதி பண்றாங்களா? இது வந்து அவங்க பர்சனல் ரைவல். ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை கூட்டு வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் கட்சிக்காரங்க வந்து இது ஒரு வேலையாக போட்டு நீங்கள் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணு அப்போ தான் உன்னை விடுவேன் அப்படின்லாம் யாரும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அதுவும் லண்டனில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அப்படிலாம் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு பர்சனல் ரிவல்ஸ் இருக்கும். அதை வந்து அரசியலில் கொண்டு வரக்கூடாது. இது விஜய் வந்து அவரை டீல் பண்ணிக்க வேண்டியது தான். அது வந்து நம்ம வந்து அதை பர்சனல் காரணத்தை கொண்டு வந்து பொலிட்டீஷியனில் இதில் அரசியலில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. இதுக்கும் டிஎம்கேக்கெலாம் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அவருடைய பர்சனல் இஷ்யூ. அதை பற்றி நம்ம பேசுறது அநாகரிகமான செயல். அது அவர் தான் சால்வ் பண்ணிக்கணும். அவர் குடும்பத்துக்கு அவர் அப்பாவோட சண்டையாக இருக்கலாம், அம்மாவோட சண்டையாக இருக்கலாம், 1008 பேர் இதில் இருக்கலாம். அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்கும் வந்து பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு குடும்பத்தில் 1008 சண்டை சச்சரவு இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து பொது வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப 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 தப்பு. அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் இவர் வந்து முதல்ல வந்து அரசியலில் வந்து முழு மூச்சாக இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா மக்களையுமே பார்த்து எல்லா பிரச்சாரத்துக்கே வந்து 234 தொகுதிக்கு வந்து அவரால் போக முடியல. ஷெடியூல் கரெக்டாக போடல விஜய். ஷெடியூல் போட்டிருந்தாருன்னா இன்னும் 234 தொகுதிக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு நாளைக்கு 5 தொகுதி 6 தொகுதின்னு போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை போய் சந்திச்சு அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் டைமில் அவர் நிற்கிறார் 234 தொகுதியில கேன்வாசிங் போய் எல்லாமே பண்ணணும். அது மாதிரி அவர் வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான செக்யூரிட்டி சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கேன்வாசிங்கே போகாமல் இப்போ வந்து எடுத்தோடனே விஜய் வருவாருன்றதெல்லாம் வந்து எனக்கு முரண்பாடாக தெரியுது. மேடம், பப்ளிக் சினிமா ஸ்டாரை பார்த்தாலே எல்லாருமே பார்க்குற சாதாரண ஒரு ஏர்போர்ட்டில் வந்து சாதாரண ஒரு துணை நடிகரை பார்த்தா கூட ஓடி போய் ஆட்டோகிராஃப் வாங்குற காலம் தான் மேடம் இது. எல்லாருமே சினிமா கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற காலம் தான். எல்லாருக்குமே அந்த மனசில் ஆசை இருக்கும். பட் அது ஆசைங்கிறது வேற, இது ஆளுமை வந்து கட்சி ஆள்றதுன்றது வேற. விஜய் வந்து அரசியல் இறங்கிட்டாருன்னா உடனே ஸ்டார் ஆகிட முடியாது. உடனே இது சினிமாவில் வந்து அவர் 54 படத்தை நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார் ஆனார். எடுத்தோடனே நாளைய திருப்பி படத்தில் வரும்போது அவர் ஸ்டார் ஆகலையே. அவரும் போராடி தான் வந்தார். அஜித்குமார் வந்து எடுத்தோடனே வந்து ஸ்டார் ஆகலையே. அஜித்குமாரும் போராடி பல இன்னல்களை சம்பாரிச்சு தான் இது பண்ணி தான் ஸ்டார் ஆனார். எல்லாருமே போராடி தான். அது மாதிரி அரசியல் வரும்போது அவர் வந்து போராடி எல்லா இதுலையும் ஈடுபட்டு தான் அவர் வந்து வளர முடியுமே தவிர எடுத்தோடனேலாம் வளர முடியாது. அதில் நாட்டில் ஒரு பிரச்சனையை டீல் பண்ணி எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் இது பண்ணி கவர் பண்ணால் தான் அடுத்தடுத்த இதில் வந்து அவர் வளர முடியுமே தவிர டக்குலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்குமே மக்கள் வந்து அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அறிவியலையும் சரி அரசியலையும் சரி கல்வியிலையும் சரி மேம்போக்கி இருக்காங்க, நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து
அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணிக்கவே முடியாது. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எங்கேயோ இருக்கிறதுனால எல்லாருக்குமே அரசியல், கடைநிலை ஊழியனு கூட அரசியல் தெரியும். ஸோ அரசியல் வந்து எல்லாருக்குமே தெரியும். சிக்ஷாக்காரனிலேருந்து சாதாரண மூட்டை தூக்குற தொழிலாளிலேருந்து எல்லா வேலையும் செய்கிற துப்புரவு எல்லா வேலையிலும் இருக்கிறவங்களுக்கு அரசியல் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தெரியும். அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து யாரையுமே வந்து ப்ரொமோட் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அப்படி பண்ணுங்க அப்படிங்க, அவங்க வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மற்ற ஸ்டேட் மாதிரிலாம் இங்கே கிடையாது. இது வந்து வெல் வேர்ஸ்டு டெவலப்டு சிட்டி தமிழ்நாடு. ஸோ அதனால் வந்து மக்களை யாருமே முட்டாளாக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணாலும் வந்து வர முடியாது. விஜய் வந்து குறைஞ்சது வந்து ஒரு இன்னும் வந்து 2 எலெக்ஷன் தாண்டினா தான் அவரால் ஒரு கரெக்டான பொசிஷனில் வர முடியும். அந்த கரூர் இன்சிடென்ட் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இது கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா? கரூர் இன்சிடென்ட் வந்து கரூர் இன்சிடென்ட்ல வந்து மேடம், கரூர் இன்சிடென்ட் வந்து 41 பேர் இறந்தது வந்து அது தெரியாமல் நடந்திருக்கலாம். கூட்டம் வந்து நெரிசலில் இது பண்ணியிருக்கலாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் என்னென்னா, அவர் சொன்ன டைமுக்கு வந்திருக்கணும். 2வது பாயிண்ட் வந்து அந்த 41 பேருக்கு வந்தவங்களுக்கு அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் ஏதாவது சப்ளை பண்ணியிருக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். இல்லை 3வது பிரச்சனை, கூட்டத்தில் நர்சிங் சேர்த்துட்டாங்க. அந்த இடத்துல நின்று அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு ஓடாமல் இருந்து, ஏர்போர்ட்டுக்கு ஓடாமல் சென்னைக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவருக்கு வந்து ஓட்டு செல்வாக்கு இன்னும் ஜாஸ்தியாயிருக்கு. அதெல்லாம் அவர் வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பிளான் பண்ணாமல் வந்து டக்குன்னு ஓடினது வந்து கூட்டத்தை பார்த்து பயந்து வேற வண்டியை பிடிச்சி ஏர்போர்ட் ஓடினதுலாம் மிகப்பெரிய குற்ற செயல். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் மேடம். மக்களை பார்த்து சந்திக்க தானே வந்திருக்கீங்க, மக்கள் அரசியல் பண்ண தானே வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் பொது நிகழ்ச்சிக்கு, சினிமா நிகழ்ச்சிக்கு வரலையே பார்த்து ஓடுறதுக்கு. இது வந்து நீங்கள் அரசியலில் இறங்கி நீங்கள் போட்ட மீட்டிங்கில் தானே இப்படி ஆயிடுச்சு. அப்போ மக்களுக்காக தானே வந்தீங்க. மக்களுக்காக வரும்போது நீங்கள் மக்களுக்காக தானே. இப்போ இதே நீங்கள் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்போ பாதுகாப்புத்துறையிட்ட சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போகலாம். இது வந்து உங்களை நீங்கள் சந்திக்க வந்த கும்பல், நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் ஈடுபட்ட கும்பல், நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் எப்படி உங்கள் பிஸ்னஸில் எடுத்து உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக, அது மாதிரி எப்படி நீங்கள் படிக்க போகும்போது கல்வியில் வந்து நீங்கள் தான் படிச்சாகணும், நீங்கள் தான் எக்ஸாம் எழுதி ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அதை நீங்கள் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய எங்கேயோ போயிருப்பீங்க. நீங்கள் இன்னும் ஓட்டு செல்வாக்கு இன்னும் 10% ஜாஸ்தி ஆகிட்டு விஜய். அதெல்லாம் ரொம்ப 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 பெரிய முட்டாள்தனம் மேடம். அதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக தெரியும். இதெல்லாம் வந்து விஜய் பண்ணது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். 2வது, அவர் ஒரு 234 தொகுதிக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கணும். 2வது தப்பு. 3வது தப்பு என்னென்னா, அவர் வந்து கரெக்டாக வந்து இப்போ கேண்டிடேட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி படித்தவங்களை நல்ல வாய்ப்பு கொடுத்து, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா கேண்டிடேட்டையும் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி டாப் மோஸ்ட் அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் சிஎம்மாக வரணும்னா கூட எதிர்கட்சி, ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து லீட் பண்ணது தவறுன்னு தான் சொல்லுவேன். இந்த 3 விஷயத்தில் அவர் கோட் அவுட்டார். கரூர் இன்சிடென்ட்டு, 2வது அவர் ஆளுங்க 234 தொகுதியில் நிற்க வச்ச கேண்டிடேட்ஸு கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து ஷெட்யூல் போட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அதே மாதிரி வந்து 3வது பாயிண்ட் வந்து அவர் கேன்வாசிங் போகாது மிக 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 பெரிய தப்பு. இந்த டைமில் அவர் கேன்வாசிங் இந்த இருக்கிற ஒரு 15 நாள் 20 நாளைக்கு கூட அவர் ஷெட்யூல் போட்டு டைட்டாக வேலை செஞ்சாருன்னா அவருடைய ஓட்டு சேகரிப்பு வந்து அவருடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாகிடும். அவர் ஓட்டிங்கோட இது பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாகிடும். அதை கம்மி பண்ணுறாரு அவர். இந்த 3னா அவருக்கு இதாக இருக்குது. இதெல்லாம் அவர் சரி பண்ணி அடுத்தடுத்த எலெக்ஷனில் வந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து அவர் கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு பிளண்டட் நல்ல சான்ஸை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டார். இப்போ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அவர் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே போனால் நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்குறது தான் மேடம். இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். கரூர் இன்சிடென்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓடாமல் இருந்திருந்தீங்கன்னா உங்களுடைய இப்போ மக்களுக்காக நின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு ஆகிருக்கும். 2வது வந்து இந்த 234 கேண்டிடேட்டை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக படித்தவங்களுக்கு நல்ல இது பண்ணுறவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா நல்லா. இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணியோட சேர்ந்து அவருக்கு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா நல்ல ஸ்ட்ராங் இருந்திருக்கும். 3வது பாயிண்ட், அவர் கேன்வாசிங் போகாது மிகப்பெரிய தப்பு. கேன்வாசிங் கண்டிப்பாக ஏதாவது சுற்றுப்பயணத்தில் அப்படியே கை காமிச்சிட்டே போயிருந்தா கூட, பேசலன்னா கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு போயிட்டு இந்த கேண்டிடேட் ஓட்டு போடுங்க வேனில் நிற்க வச்சு காமிச்சிட்டு போயிட்டே இருந்தால் கூட நேரம் கொஞ்சம் ஓட்டிங் போலிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 3 தப்பையும் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து ஓட்டு கேட்டார்னா கண்டிப்பாக யாருமே போட்டு மாட்டாங்க. நீ சின்ன பசங்களை வச்சு என்கரேஜ் பண்ணுறது அவர் வந்து அழகாக வழி நடத்தியிருந்தால் இன்றைக்கி அழகாக போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து சரி கட்டி அவர் வந்து கரெக்டாக ஷெட்யூல் போட்டார்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.